2010 நவம்பர் 26 அன்னைக்கு கிண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டுங்க. எந்த ஏரியான்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால மென்ஷன் பண்ண முடியாது. அந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைட்ல 2 அபார்ட்மெண்ட் இருக்குமாங்க. ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்லிட்டு. ஒரு பிளாக்ல மொத்தம் 6 வீடு. ஏ பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல எந்த வீடும் கிடையாதுங்க. ஆனால் பி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்பம் இருக்குதுங்க. அந்த குடும்பத்துல அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா, பாட்டி இவங்க 6 பேர் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஹால் ஒட்டியே கிச்சன் இருக்கும். கிச்சனுக்கு ஆப்போசிட்ல அதாவது ஹால்லே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கும். 2 ரூம் இருக்குமாங்க. ஒரு ரூம் சின்ன ரூம். அந்த ரூம்ல தான் அம்மா, அப்பா 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய ரூம், அதான் மாஸ்டர் பெட்ரூம். அதுல உள்ள அட்டாச் பாத்ரூமோட இருக்குமா. அக்கா, தங்கச்சி 2 பேர் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட் ஒரு 2:30 மணி இருக்குமாங்க. 2:30 மணிக்கு ஒரு சத்தம் கேக்குது. அக்காவும் தங்கச்சியும் மட்டும் தான் பெட்ல படுத்து தூங்குவாங்களாம். குவீன் சைஸ் பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஏதோ தப்பான கனவு வந்துச்சா இல்ல என்னன்னு தெரியல. எதனால எந்திரிச்சாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கும் போது கண்ணை மட்டும் லைட்டா முழிச்சு பாக்குறாங்க. ஏதோ சவுண்டு கேக்குது. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சவுண்டு கேக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னா, பெட்ல இருந்து திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சத்தம் பிளஸ் உணர்வு இருக்கும் இல்லையா பக்கத்திலேயே. அந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள்ல. ஒருவேளை அந்த அமானுஷ்யமா இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டே கண்ணை மெதுவா திறந்து பார்க்கும்போது லைட்டா திறந்து பாக்குறாங்க. அவங்களோட அக்கா பெட்ல எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ எதுக்கு இந்நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறா? நல்லா தெரியும் உங்களுக்கு இது மிட் நைட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தூங்குனதே லேட் நைட் தான். 11:30 12 மணிக்கு தான் அவங்க தூங்குறாங்க. இப்போ அவங்களோட ஜன்னல்ல இருந்து வெளிச்சமும் வரல. அப்ப இது ஒரு மிட் நைட் தான். விடியறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைமிங்ல தான் இது நடக்குதுங்கிறத அவங்க உணர்றாங்க. கண்ணை லைட்டா மூடிட்டு மறுபடியும் லைட்டா திறந்து பார்க்கும்போது அவங்க அக்கா மெதுவா எந்திரிச்சு போயிட்டு அவங்க ரூம் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஓபன் பண்ணல. என்னடா அது, எதுக்கு இவன் இந்நேரத்தில் எந்திரிச்சு டோரை போய் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சைடாக திரும்பி படுக்கிற மாதிரி படுத்து, அதாவது முழிச்சிருக்கோங்கிறது தெரியாமே நடிப்போம் இல்லையா, அப்படியே மெதுவாக திரும்பி படுத்துட்டு இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கிளாக் இருக்குமாங்க. அந்த டைம்லலாம் வந்து இந்த அலாரம் அடிக்கும். பச்சை கலரில் பட்டன் மாதிரி இருக்கும். மேலே அடித்தா அலாரம் மாதிரி இருக்கும். இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது. வால் கிளாக்கே சின்னதாக அலாரம் வைக்கிறதுக்கு ஒரு கடிகாரம் இருக்குங்க. அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் தெரியுது. மணி 3:10. இந்நேரத்தில் அக்கா எதுக்கு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி டவுட் ஆகி வேமா எந்திரிக்கிறாங்க. ஏய் என்னாச்சு, ஏன்டி இந்நேரத்தில் வந்து கதவு திறக்கிறன்ட்டு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக். பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அக்கா பெட்ல தான் படுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஒரு மாதிரி சஃபகேட் ஆகுது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏன்னா இவங்க பார்த்த அந்த உருவம் ஆல்ரெடி ஒரு உருவம் எந்திரிச்சு உட்கார்ந்த மாதிரி பார்த்தாங்க இல்லையா முத தடவை கண்ணை திறந்து பார்க்கும்போது, அந்த உருவம் அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்குது. இவங்க அக்காக்கு பக்கத்துல பெட்ல இவங்க எங்க பார்த்தாங்களோ அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கு. திரும்பி பார்த்தா மெயின் டோர் கிட்டையும் ஒரு உருவம் நிக்குது. பிளாக்கா ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஒரு உருவம் மெயின் டோர் அவங்களோட ரூம் டோர் கிட்ட நிக்குது. டோரை ஓபன் பண்றதுக்கு அதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓபன் பண்ண முடியல. இந்த 2 உருவம் தான் இருக்குன்னு பார்த்தா இன்னொரு உருவமும் இருக்குதாங்க. அது ஒரு மாதிரி வெள்ளை புகை மாதிரியான ஒரு உருவம் கிளம்பி நிக்குதான். ஆக மொத்தம் 3 உருவம், 3 அமானுஷ்யமான உருவத்தை இவங்களோட ரூம்ல அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்று இருக்கிறாங்க ஒரே இடத்துல. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த உருவம் எதுவுமே பண்ணலையா இவங்கள. அந்த 3 உருவமே ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரியோ இல்ல எதனா சிக்னல் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையாங்க. ஆனால் 3 உருவமே அந்த ரூம்லயே தான் அப்படியே சிலையா நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்குதான். ஒரு மாதிரி புகையா இருக்கிறது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதாங்க. இது ஒரு கனவா இருக்கலாமோ, இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி இதனால பாதிக்கப்பட்டனால நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரிலாம் தெரியுதோன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆனா கூட 1/4 மணி நேரமா அந்த 3 உருவமும் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? யார் இந்த பொண்ணு? எதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க? இவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன அமானுஷ்யம் நடந்துச்சு? இப்போ எதனால இவங்க கண்ணுக்கு அந்த 3 உருவமும் தெரியணும்? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். அதே நேரத்துல ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இப்போவே சொல்லிடுறேன், மாசமா இருக்கிற பொண்ணுங்களோ இது சம்பந்தமா ரொம்ப பயப்படுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை பார்க்க வேணாம். ஏன்னா எனக்கே ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜெனிஃபர். அவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. ஜெனி அவங்களோட சின்ன வயசுலேருந்தே, அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றது, அவங்களோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுங்க. அந்த பிளேஸில் அவங்களோட தாத்தா, இவங்க பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க இருந்தது ஒரு ரோ ஹவுஸாங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி போகுமா. ரோ ஹவுஸ் மீன்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. பழங்காலத்து வீடு, பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த கட்டடம் மாதிரி இருக்குமாங்க. ஓட்டு வீடு தான். இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஜெனியோட வீட்டில் அவங்களோட அம்மா, அப்பா, ஜெனிக்கு ஒரு தம்பி, ஒரு அக்கா, ஜெனியோட பாட்டி, தாத்தா. தாத்தா தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாராங்க. பாட்டியும் தாத்தாவும் தனியாக தான் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது பக்கத்து வீடு தான். ரோ மாதிரி போகும்னு சொன்னேன் இல்லையா, அதில் பக்கத்து வீட்டில் தான் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்க. ஆனால் பாட்டி மோஸ்ட்லி இவங்க கூட தான் இருப்பாங்களாம். இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு மேப் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்படி தான் அவங்களுமே எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த மேப் பாருங்கள். இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மேப்பில் ரூம் நம்பர் 3, அதுக்கு கீழே கிச்சன், அந்த ஒரு வே ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் அவங்க தாத்தா இருந்த வீடாங்க. அதுக்கு ரைட் சைடில் ரூம் நம்பர் 1, 2 இருக்கு இல்லையா, இதுதான் ஜெனியோட அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, அப்புறம் ஜெனியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம். அவங்க விடோவாங்க. அவங்களோட பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவங்க பையனுக்கும் ஜெனியோட தம்பி வயசு தானாங்க. ஜெனியோட தாத்தா ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துடுறாரு. அவங்களோட வீட்டுல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருந்தாங்களாங்க இதுக்கு முன்னாடி. ஜெனியோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டையும் இவங்களோட வீட்டோடய சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா அதை ஒரு வேயா தான் யூஸ் பண்றாங்களே தவிர்த்து உள்ளுக்குள்ளேயே வீடு பாதை மாதிரிலாம் போடலையாங்க. இப்போது இவங்களோட பாட்டியுமே இவங்க கூட தான் இருக்கிற காரணத்தினால கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 2 வீடையும் ஒன்றா ஆக்கிடலாம், ஈக்குவல் ஆக்கிடலாம், அதாவது வச்சிடலாம், உள்ள வழியாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைலாம் அடிபட்டு இருக்கு. ஜெனிக்கு அப்போ 8 வயசாங்க. அவங்க ரூம் 2ன்னு அந்த மேப்பில் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அவங்க அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, இவங்க 5 பேருமே அந்த ரூமில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நைட்டு ரூம் 2ல் ஜெனியோட அம்மாவும் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 8லேருந்து 8:30 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடக்குதுங்க. ஜெனியோட அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்பவுமே பைபிள் படிப்பாங்களாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அது போக இன்னொரு டைம் சொன்னாங்க, இந்த 2 ப்ரேயரும் தவறாம பண்ணிட்டு தான் அன்னைக்கு நாளே அவங்களுக்கு ஓடுமாங்க. அப்படிதான் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீட்டில், அவங்க தாத்தா வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா, அவங்க பாட்டி, மற்ற எல்லாருமே, தம்பி எல்லாருமே, அக்கா எல்லாருமே அங்கே இருந்துருக்குறாங்க. ஜெனியோட அம்மாவும் மட்டும் தான் இங்கே இருந்துருக்குறாங்க. ஜெனிக்கு தூக்கம் வந்திருக்குது. லைட்டாக அவங்க அம்மா மடியிலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு ப்ரே பண்ணுற டைம் வருது. எந்திரிச்சு உட்காந்து அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகை சத்தம். இது ஜெனியோட அழுகை சத்தமாங்க. ஜெனி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஏங்கி அழுகும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதறுது. ஏன்னா இந்த பொண்ணு இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதான். ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டே ஒரு மாதிரி அவங்களாவே இல்லையாங்க. இவங்க அம்மாவுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி தூக்கி போடுது. ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அந்த கிராஸ்லாம் போட்டு விட்டு நெத்தியில ஏசப்பாவை கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அடங்கவே இல்லையாம். அதாவது அந்த அப்நார்மல்ல இருந்து வெளியே வரவே இல்லையாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பா, அக்கா எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இவங்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குதுங்க அவங்க ஃபேமிலிக்கு. ஆனால் எதனால ஜெனி அழுதாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மேபி எதனா கனவு கண்டிருப்பா, அதனால தான் இந்த மாதிரி அழுதுருப்பா. இல்லைங்க, இந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ணதே கிடையாது. எந்திரிச்சு உட்கார்ந்து அழுகணும்னு என்ன அவசியம்? கனவு கண்டாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஐஸ் ஓப்பன் ஆகி நம்மக்கிட்ட என்ன சொல்லிடுவாள், இது புதுசாக இருக்குங்க, பயமாக இருக்குங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பெருசாக குழப்பிக்காத, கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஜெனி அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தாங்களாங்க. பில்டிங் வேலைலாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் போயிட்டு இருந்திருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தக்காவு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. அதே தான் ஜெனியும் சொல்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோழியோ இல்லை அந்த மாதிரியான ரத்தக்காவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதாங்க. அதை பண்ணாமையே வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அங்கே அந்த கட்டட வேலை ஆரம்பித்து போயிட்டு இருக்குது.
காலையில ஒரு 8-8:30 இருக்குமாங்க. ஜெனி அப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஹாலிடே அவங்களுக்கு. வெளியே தான் அவங்க வீட்டுல வந்து பாத்ரூம் இருக்குமா. சோ அந்த பாத்ரூமுக்கு போகும்போது இந்த டோரை ஓபன் பண்ணும்போது இப்படி ஒரு சத்தங்க. என்னன்னு பார்த்தா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்து ஜெனிக்கு முன்னாடியே மண்டை உடைஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்குதான். இவங்களை ஜெனியை பார்த்த மாதிரியே கண்ணை திறந்து கிடக்குறாராங்க. ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், 8 வயசு குழந்தைக்கு ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு உள்ள ஓடி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு கத்துல தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. இறந்துட்டானாங்க. மேல இருந்து விழுந்து மண்டை உடஞ்சு சொல்லி அந்த பையன் இறந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. ஜெனி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி நாக் பண்ற சத்தம் கேட்குது. பயங்கரமா போட்டு உடைக்கிற மாதிரியும், ஜெனியோட நேமை சொல்லி யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்குது. இந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா, அப்பா எல்லாருமே, அக்கா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரையுமே எழுப்பலை ஜெனி. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுங்க. அவங்களோட பாத்ரூம் வெளியே தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. யாரையுமே வீட்டில் எழுப்பாம அவங்க மட்டும் தனியா எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. எப்படி அவ்வளோ தூரம் தனியாக போனாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியலையாம். ஏன்னா அவ்வளோ பயம். அவங்களுக்கு ஒரு மாதிரி முடியெல்லாம் சிலுத்து போயிருக்குது அந்த கதவை தட்டுற சத்தத்துலையும் இவங்க பேரை சொல்கிற அந்த அமானுஷ குரல்லையும். இருந்தாலும் அவங்க எப்படி வெளியே போனாங்கங்கிறது ஜெனிக்கு இப்போ வரைக்கும் தெரியலையாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுதாங்க. கொட்டுற பனியில் ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுத்து போச்சாங்க. எப்பயுமே அவ்வளோ பனி இருக்காதான். அவ்வளோ பனி இருந்தாலுமே அவ்வளோ குளிராதான். இவங்களுக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நிற்கிற ஏரியாவை சுற்றிலுமே ஒரு மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மூச்சு சத்தமும் கேட்குது அவங்களுக்கு பின்னாடி. யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறது ஜெனிக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அந்த இடமே ஒரு மாதிரி டார்க் பிளேஸாக இருக்குதான். லைட்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த குண்டு பல்ப்லாம் போட்டு தான் போயிருக்கிறாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. இருந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே டார்க்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குதாங்க. அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான். ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு ஜீசஸை மனசுல நினைச்சுக்கிட்டு பைபிள்ல இருக்க சில வார்த்தைகள்லாம் படிச்சுக்கிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. மெயின் டோரை லாக் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்ல பாட்டி கிட்டேயோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே இல்லையாங்க ஜெனி. ஒருவேளை இது கனவா கூட இருக்கலாம். நம்ம வந்து தேவையில்லாம அதை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லி வேணும்னே அது வந்து நம்மளை எதனா பண்ணிருச்சுன்னா, நம்மளை கொன்றுச்சுன்னா. ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி 8 வயசுல அந்த குழந்தைக்கு தாட் எல்லாமே எப்படி இருக்கும், பயம் இருக்கும் இல்லையா. அம்மா கிட்ட சொன்னா அம்மாவுக்கு எதனா ஆயிடுமோ இல்லை நமக்கே எதனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சொல்லாமே விட்டுறாங்க. அடுத்த நாள் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. இவங்க வீட்டில் எப்பயுமே ஒரு 10 மணிக்குள்ளே எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்களாங்க. ஒரு 11:30 மணிக்கு ஜெனிக்கு தண்ணி தாகமாக இருந்திருக்குது. எந்திரிச்சிருக்கிறாங்க. சுற்றிலும் பார்த்தா எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே முழிச்சில்ல. சரி ஓகே, தண்ணி கேட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. எங்க இவங்களோட தாத்தா வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் இவங்களோட அத்தை இருப்பாங்களாம். அத்தையும் பாட்டியும் அன்னைக்கு அங்கே தான் தூங்குறாங்களாம். அங்கே ஏதோ உருட்டுற சத்தமும் கேட்டிருக்குதுங்க. இவங்க வீட்டிலேருந்து அவங்க அந்த வீடு வந்து அடுத்த ஒரு சுவர் மட்டும்தான் நடுவில். ஸோ சுவருக்கு நடுவில் பாதை இல்லாதனால இவங்க வெளியே போய் தான் கேட்க முடியும். அங்கே முழிச்சிருக்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. தண்ணி மட்டும் கேட்க போல கொஞ்ச நேரம் அவங்க பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி அந்த நேற்று நைட்டு நடந்த அமானுஷத்துலேருந்து வெளியே வராத காரணத்தினால போய் பாட்டிக்கிட்ட எதனா ஷேர் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இவங்களோட டோரை இந்த வே 2ன்னு ஒன்று இருக்கும், அந்த வே 2 வழியாக வெளியே வந்து வே 1க்கு போயிருக்கிறாங்க. இங்கே நடுவில் இந்த 2 கதவுக்கும் நடுவில் திண்ணன்னு சொல்லுவாங்க. திண்ணை வீடுலாம் பார்த்துருப்பீங்க. வெளியே படுத்துலாம் தூங்குவாங்க, உட்காந்துருப்பாங்க வீட்டில். அந்த திண்ணை ஒன்று இருக்குமா, அது மேலே ஏறி நடந்து போயிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க நடந்து போக போக இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்கள பின்தொடர்ற மாதிரியே இருந்திருக்குதுங்க. நல்லா தெரியுது. அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு உருவம் பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அவங்க அந்த உருவத்தையும் பார்த்துருக்குறாங்க. ஒரு மாதிரி டார்க்காக பார்த்துருக்குறாங்க. அதே உருவம் இவங்க முதுகுக்கு பின்னாடி வரதை இவங்களால உணர முடியுதுங்க. ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்குது. திரும்பியும் பார்க்க முடியாது. திரும்பி ஓடி போய் அவங்களோட வீட்டு அந்த டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே லாக் பண்ணல. திரும்பினா அது எங்கே எதனா பண்ணிருமோன்னு சொல்லிட்டு வேமா ஓடி போயிட்டு இவங்க பாட்டி வீட்டோட கதவை போட்டு உடனே உடைச்சிருக்கிறாங்க. தட்டுன்னு தட்டுனா யாருமே ஓப்பன் பண்ணலையாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அதை கேட்டு தான் அவங்க முழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க டோரை நாக் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ 2-3 நிமிஷமா அவங்க கதவை அறக்க பறக்க தட்டினதுக்கு அப்புறமா தான் அவங்க அத்தையே டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க திட்டிருக்கிறாங்க, அத்தை
இவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்க, என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏய் நீ ஏண்டி இந்நேரத்துல வந்துட்டு கதவை போட்டு உடறன்னு உடச்சிட்டு இருக்க? அத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிக்கிட்டு வேர்த்து கொட்டி இருக்குதுங்க அந்த பணியிலையும். அவங்க பார்த்தனையுமே கணிச்சிடுறாங்க. ஏய் என்னாச்சு, இங்கே வா உள்ளவா ஜெனின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இவங்க சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு உன்னோட இமேஜினேஷன் தான் அதெல்லாம், நீ நல்லதே நினச்சிட்டு ஜீசஸை நினச்சிட்டு படு, உனக்கு அந்த மாதிரி கனவோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே வராது, நீ போ, அதெல்லாம் எல்லாம் நல்லதாக நடக்கும், இல்லை என்ன பயமாக இருக்கத்த நீயே வந்து வீட்டில் விட்டுன்னு சொன்னோனையும் அவங்களே கூட்டு வந்து விட்டுருக்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, அடுத்த கதவு தான். இப்போது இவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஜெனியோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே அந்த சுவரை ஒன்று தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 2 வீட்டுக்கு நடுவில், அந்த சுவரை ட்ரில் பண்ணி ஒரு டோர் வைக்கிறாங்க. அதாவது ஆக்சஸ் உள்ளுக்குள்ளேயே அங்கிட்டருந்து இங்கிட்ட வந்துக்கலாம், இங்கிட்ட அங்கிட்டு போய்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஆக்சஸ் வச்சிடறாருங்க. இப்போது கொஞ்ச நாள் போகுது, எந்த ஒரு அமானுஷ்யமோ அந்த மாதிரி எந்த ஒரு கனவோ இல்லை எந்த ஒரு விஷுவலும் இவங்க பார்க்கல, நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது இவங்க லைஃப். அப்போது டிசம்பர் மந்த் தாங்க. டிசம்பர் மந்த் அதுமா சரியான மழை பெஞ்சிருக்குது. மழை பெய்ய இவங்க இருக்கிறது ஒரு லைன் வீடு தான். இந்த லைன் வீடு ஃபுல்லாகவே ஓட்டு வீடு தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டடங்கிறனால இது சிமெண்ட் வச்சுலாம் கட்டியிருக்க மாட்டாங்களாம், களிமண் அப்புறம் செங்கலுமே வந்து ரொம்ப பழமையான அந்த ஒரு ரொம்ப அது உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிச்சுனாலே நார்மலாக இந்த மாதிரி வீட்டிலலாம் தண்ணி ஒழுகுங்க உள்ள. அது போக ஓடுலாம் பழைய ஓடுங்கிறனால முட்டை விட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு மாதிரி ப்ளூ கலரில் முட்டைலாம் வர ஆரம்பிச்சிருச்சான். இவங்களுக்கு பயம் வந்துடுது. ஆஹா ஒருவேளை இடிஞ்சு விழுந்துச்சுன்னா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போவே இவங்களோட வீடை விற்றுட்டு வேற ஒரு வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெனியோட அப்பா. அது எங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பாங்க. ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். ஆனால் அதோட பேர் என்னால் சொல்ல முடியல. கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரோட மார்க்கெட் பிளேஸுங்க. அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு பேக் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குமா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏ பிளாக் பி பிளாக்னு சொல்லிட்டு 2 பிளாக்ஸ் இருக்குமாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அதுக்கு மேலே மொட்டை மாடி, லிஃப்ட்டு கிடையாது, மேலே ஏறி தான் போகணுமாங்க. இதுதான் அவங்களோட ஃப்ளாட்டோட அமைப்பு. இந்த ஃப்ளாட்டுக்கு 2010 இவங்க அப்பா ஜெனியோட அப்பா வந்து மூவ் பண்ணுறாரு. வீட்டில் எல்லாத்தையுமே காலி பண்ணி அங்கே போகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஜெனியை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே போயிருக்கிறாங்க, குடும்பமாக போயிருக்கிறாங்க. ஜெனி அப்படி பிஹேவ் பண்ணுற பொண்ணே கிடையாதாங்க. ஆனால் எதனால் அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா. வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சந்திரமுகியில் வர ஜோதிகா அவங்கள மாதிரி, அவங்க கேரக்டர் மாதிரி வீட்டுக்குள்ளே போனதுமே ரொம்ப எக்ஸாக்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒருவேளை ஓட்டு வீட்டில் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர பொண்ணோட மனசு அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலுமே அவங்க அக்கா நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ரூம் எனக்கு தான், இந்த ரூம் எனக்கு தான் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ணுறாங்களாம். அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல வீடு, ஆமாம்மா நம்ம வீடு தாம்மா, உன் வீடு தாம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டாக விட்டுறாங்க கண்டுக்காம. இப்போ இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, உள்ள பெரிய ஹாலாங்க, மெயின் டோரை ஓப்பன் பண்ணா ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் கிச்சனா, அப்படியே ரைட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம், ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், சின்ன ரூம் ஒன்று, மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம். ஜெனியோட அக்காவும் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிறாங்க, ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் அந்த சின்ன பெட்ரூம் எடுத்துக்கிறாங்க. ஜெனியோட தம்பி அவங்களோட பாட்டி 2 பேரும் ஹாலில் படுத்து தூங்குவாங்களாங்க. ஜெனி இருக்கிற பி பிளாக்கையும் ஏ பிளாக்லையும் சேர்த்து மொத்தமே அங்கே ஒரு 12 அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குதாங்க. இந்த 12 அப்பார்ட்மெண்ட்டில் ஜெனி அவங்க ஃபேமிலியை சேர்த்து இந்த 12 அப்பார்ட்மெண்ட்டில் 3 வீடு தான் ஆக்கியூபை பண்ணியிருக்கிறாங்க. 3 வீடு மட்டும் தான் வாங்கி வந்திருக்கிறாங்க எல்லாருமே. அந்த டைமில் இவங்களுக்கு பக்கத்து வீடு, அதாவது இவங்க இருக்கிற அந்த பி பிளாக்ல ஜெனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது இவங்க இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்போ சன் மியூசிக்கில் ஃபேமஸான ஒரு ஹோஸ்ட் அருண் ஒருத்தர் இருந்தாராங்க. அவர் தான் மேலே அவங்களோட ஃபேமிலியோட இருந்தாங்களாம். இவங்க கீழ் வீட்டில் இருக்கிறாங்க. ஜெனி வீட்டில் கிச்சன் இருக்குமாங்க. கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குமா. அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணால் வெளியே ரோடு வரைக்குமே வியூ பாயிண்ட் கிடைக்குமா. அது போக இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணால் நேராக கறிக்கடையாக இருக்குமாங்க. ஃபுல்லாக கறி, இந்த மாட்டுக்கறி, அப்புறம் மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வரிசையாக அந்த கோழிக்கடையை, இந்த மாதிரியான ஒரு சந்தை மாதிரியாங்க. அது இவங்களோட அப்பார்ட்மெண்ட் வால் இருக்குமா, ஒரு வால், அதுக்கு அப்படியே அந்த காம்பவுண்டுக்கு வெளியவே ஃபுல்லாக அந்த கறிக்கடைங்க தானா. அதனாலே ஜெனியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அந்த விண்டோவை திறக்காதீங்கடி, க்ளோஸ் பண்ணியே வைங்க, நேராக பார்த்தீங்கன்னா நிறைய கறிக்கடையாக இருக்குது, வேணாம், ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவே இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சில விஷயங்கள்லாம் தெரிய வருது.
இவங்க அப்பார்ட்மெண்ட் 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த 2 பிளாக்குக்கும் சேர்த்து ஒரே ஒரு வாட்ச்மேன் தான் இருக்கிறாராம். அவர் தான் மெயின்டெனன்ஸும் பார்த்து பாருங்க. இப்போது இவங்க அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற அந்த மார்க்கெட் ஏரியா இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி க்ரீப்பியான ஏரியாவாங்க. இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்ததாகவும் அன்டைமில் யாரும் வெளியே போக வேணாங்கிற மாதிரியும் அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து சில விதிமுறைகள்லாம் போடுறாங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறாங்க. அதில் ஒன்று தான் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஜெனி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் நிறையா சேஞ்சஸ் இருந்திருக்குதுங்க. என்னன்னா, ஜெனியே எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம் வீட்டில். துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போய் காய போடுறதா இருக்கட்டும். 2 மாடி, அதாவது கீழே மிஷினில் தான் துணி போடுவாங்களாம். அந்த டைம்லலாம் 2010-11 டைமில் வாஷிங் மிஷினில் இந்த ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அதுவே காய வச்சு வெளியே அனுப்புறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் வாஷிங் மிஷினில் துணியை போடலாம், ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் புழிஞ்சி இவங்க தான் காய போடணுமா. ஸோ அந்த வேலையுமே ஜெனியே இழுத்து போட்டு செய்வாங்களாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற 6 பேரோட துணியவும் 2-3 வாளி வருமாங்க துணி. இந்த 2-3 வாளியும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு கொண்டு போய் வைக்கிறதா இருக்கட்டும், அங்கே அந்த துணியை புளியறதா இருக்கட்டும், எடுத்து காய போடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஜெனி தான் பார்த்துருக்குறாங்க. அது போக அவங்களோட வீட்டை பெருக்கிறதா இருக்கட்டும், மாப் போடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே ஜெனி தான் பார்த்துருக்குறாங்க. இவங்க வீட்டில் 2 தேக்கு கட்டில் இருக்குமாங்க, 2 ரூம்லையுமே. இந்த 2 தேக்கு கட்டிலையும் தூக்கவே முடியாதான். ஆனால் இவங்க ஒரு ஆளாக நகட்டி வச்சு மாப்லாம் போட்டு கூட்டி பெருக்கிறது எல்லா வேலையும் சுத்தமாக வச்சுப்பாங்களாங்க வீட்டை. இவங்க அப்பா அம்மாவுக்கே டவுட் வந்துருக்குது, ஏம்மா சின்ன பிள்ளை எதுக்கு இவ்வளோ வேலையை வந்து பார்க்கணும். இன்னொன்று எனி டைம் ஆக்டிவாக இருப்பாங்களாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். அவங்க வந்து உட்கார்ந்தே பார்க்க மாட்டாங்களா அவங்களோட பேரண்ட்ஸ், எதனா ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த வீட்டில் சின்னதாக ஒரு தூசி, ஒரு சின்னதாக ஒரு குப்பை கூட இருக்க விட மாட்டாங்களாம், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செய்யணும்? இந்த பழைய வீட்டில் இருந்தப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலையே. ஒருவேளை நாள் வந்து பார்த்தப்பவே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வீடு, தன்னோட வீடு, இதை வந்து க்ளீனாக வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுதா, இல்லை எதனால் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருந்திருக்கிறாங்க. அது போக ஜெனி அவங்களே வந்து தனிமைப்படுத்திப்பாங்களாங்க. ரொம்ப பேசுறது கிடையாது. வீட்டில் ஒரு மாதிரி கலகலப்பாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க. நைட்டு 11 மணி ஆனால் கூட மொட்டை மாடியில் போய் தனியாக நின்றுட்டு இருப்பாங்களாங்க. மதியம் உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் போய் உட்காந்துருப்பாங்களாம். அதாவது ஒரு ஓரமாக நிழலில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்கன்னு ஜெனிக்கே தெரியாதாங்க. ஆனால் உட்காந்துருப்பாங்களாம், மொட்டை மாடியில் தனியாக உட்காந்துருப்பாங்களாம். இதை அவங்க அப்பா அம்மாலாம் கவனிக்கலை. நைட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க. மதியமும் அதே மாதிரி தான் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துருப்பாங்களாம். இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில், இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த காம்பவுண்ட் சவர் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் இவங்களோட அப்பார்ட்மெண்ட் ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குமாங்க. லீனாக இருக்கிறவங்களால மட்டும்தான் உள்ளே போக முடியுமா. அந்த இடத்து சைடில் இருந்து கொலுசு சத்தம் கேட்குமாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் ரெகுலராக சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க வந்து போயிட்டு வர மாதிரி இடம் இருக்கும், சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அப்படியே சல ஒரே கொலுசு சத்தம் நைட்டு 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் டெய்லியுமே கேட்கும்னா. அதுலேயும் இவங்க அம்மாவோட ரூமில், இவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த சின்ன ரூம், அந்த ரூமில் தான் அதிகமாக கேட்குமா. ஏன்னா அந்த ரூமுக்கு பேக் சைடில் தான் அந்த ஏரியா இருக்குமாங்க. ஜெனிக்கு மட்டும் கேட்காதுங்க, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கேட்குமா. ஜெனியோட அக்காவுக்குமே இந்த சத்தம் கேட்குமா. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிற காரணத்தினால 10 மணிக்குள்ளே எப்பயுமே படுத்து தூங்கிடுவாங்களாம். சாட்டர்டே சண்டே இல்லைனா அவங்க அப்பா வந்து டே ஷிஃப்ட் போயிட்டு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் வருவாராம் வீட்டுக்கு. ஸோ ஒரு மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி டைமில் தான் இவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 12லேருந்து 1:30 மணி வரைக்கும், மிட் நைட் 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் சவுண்டு கேட்குமாங்க. கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குமா. அவங்க அப்பா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதனா பூச்சியோட சவுண்டாக இருக்கும், இப்படி தான் கொலுசு சத்தம் மாதிரி கேட்கும்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுவாராம். ஆனால் நல்லா தெரியுமாங்க, யாரோ ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும், ஓடுனாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்குமா. அது போக இந்த பொண்ணு கிச்சனில் நின்று பாத்திரம்லாம் கழுவிட்டு இருப்பாங்களாம் அந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. அன்றைக்கி ஒரு நாள் சண்டே, ஆல்ரெடி சாட்டர்டே நைட்டு வந்து ஃபுல்லாக அந்த கொலுசு சத்தம் கேட்டு ஒரு மாதிரி பயந்து தான் இருக்கிறாங்க. இப்போது சண்டே ஒரு ஈவினிங் 4 மணி 4:30 மணி இருக்குமாங்க. அவங்களோட கிச்சனில் நின்று பாத்திரத்தை வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. கழுவிட்டு இருக்கும்போது அதே கொலுசு சத்தம் வெளியே கேட்குமா. யாரோ ஒருத்தவங்க திடீர்னு ஓடுற மாதிரி ஒரு பிம்பம் தோன்றுமா. அதாவது ஒரு விஷுவல் வருமா அவங்க கண்ணுக்கு முன்னாடி. அது போக இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குமா. இது எல்லாமே ஜெனியோட பழைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, நைட் அவங்க வெளியே ரெஸ்ட் ரூம் போகும்போது அவங்களோட பேரை சொல்லியே கதவை தட்டி யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு.
அதே சத்தம் மாதிரியும் இருக்குமாங்க. இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குது. ஒருவேளை அந்த வீட்டிலேருந்து தான் எதனா ஒரு அமானுஷம் நம்மளை துரத்திட்டு வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவிட்டு இருக்கும்போது இவங்க கிச்சனில் ஒரு பரன் இருக்குமா. இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, கழுவிட்டு இருக்காங்க இல்லையா பாத்திரத்தை, இதுக்கு மேலே ஒரு பரன் இருக்குமா. அதுக்கு மேலே ஒரு குண்டா இருக்குமாங்க. அண்டா குண்டா எல்லாத்தையும் கவுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குண்டா ஒன்று இருந்திருக்குது. அது வெளியே வைக்கல, உள்ள தள்ளி தான் வச்சிருக்கிறாங்க. ஜெனி பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க. திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு மாதிரி செம்ம ஸ்பீடில் போதாங்க. விண்டோ வழியாக வெளியே போயிருச்சான். இதை லிட்டரலி அவங்க பார்க்குறாங்க, கண்ணு முன்னாடி நடக்குது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க சில மாதிரி. எப்படி பரன் மேலே இருந்த அந்த குண்டா வந்து இவங்க மேலே விழுந்துச்சுன்னு தெரியலையாங்க. அது வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. உள்ள தள்ளி தான் வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க அப்பா அம்மாவுமே வந்து பார்த்துட்டு அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி இவங்க மேலே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. மண்டையிலே விழுந்து இவங்க சரியான கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த இடத்துலயே. இவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. தண்ணி எல்லாம் மேல அடிச்சு எழுப்புனதுக்கு அப்புறமா நடந்ததை சொல்றாங்க. மேல இருந்து ஒரு குண்டா கவுந்து விழுந்துருச்சு. இவங்க இந்த உருவத்தை பார்த்தது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல அம்மா கிட்ட. இப்பவுமே அதுவுமே அவங்களுக்கு புரியலையாங்க ஜெனிக்கு. எதனால அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யத்தையும் அவங்களுக்கு நடக்கிற அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸையும் வீட்டில் சொல்ல மாட்டாங்கிறது அந்த பொண்ணுக்கே தெரியலையாங்க. ஜெனியோட தலையே வீங்கி இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய குண்டா மண்டையில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஐஸ் பேக்லாம் வச்சு பார்த்துருக்குறாங்க, ஒன்றும் வேலைக்காகலை. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பெட்டில் வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உசுரே வந்துச்சாங்க. ஏன்னா அவ்வளோ அன்கான்சியஸ் ஆகிருக்கிறாங்க ஜெனி. இப்போது இது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தானாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட அக்காவும் கொஞ்ச நாள் போகுது, ஒரு 2-3 நாள் போகுது. இவங்களோட கட்டிலுக்கு அடியில் நிறையா சூட்கேஸ்லாம் வச்சுருப்பாங்களாங்க. உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரோட பொருட்களுமே அந்த சூட்கேஸில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்குமா. அதெல்லாம் அடியில் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக தான் இருக்குமா எல்லா சூட்கேஸுமே. அது எல்லாத்தையும் ஒரே ஆளாக தூக்கி வெளியே எடுத்துகிட்டு போய் அதை தட்டி, ஏன்னா தூசி ஆயிரும் இல்லையா வாரம் அதை ஃபுல்லாக துடைக்கிறது. அந்த சூட்கேஸ் இருந்த அந்த அடியில் இருக்கிற இடத்த ஃபுல்லாக மாப் போட்டு துடைக்கிறது, மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்னு மறுபடியும் பழைய மாதிரியே ஆரம்பிக்கிறாங்க ஜெனி. இப்போ அவங்க அம்மா வார்னிங் கொடுக்குறாங்க, இதோ பார் ஜெனி, நீ சரியில்லை, உன் வயசுக்கேற்ற வேலையை விட நீ அதிகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற. பொதுவாகவே நீ வேலையே பார்க்க மாட்டேன். இந்த பழைய வீட்டில் இருக்கும்போது நான் உன்னை நோட் பண்ணியிருக்கிறேன், நீ வேலையே பார்க்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னு. சரிம்மா விடு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், பண்ணக்கூடாதா, சரி விடு, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாங்க. ஆனாலும் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் நைட்டு இவங்க அம்மா வந்து இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இவங்க அக்காவும் ஜெனியும் இருக்கிற ரூமில் ஒரு விண்டோ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் அதோட வியூ பாயிண்ட்டை வெளியே வரைக்கும் வாசலில் இருக்கிற அந்த கறிக்கடைங்க அந்த தெருவோட வியூவில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்க எதை ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, என்ன விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணுவோமே, அதனால என்ன நடந்துடும் சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில் எனக்குமே அந்த அனுபவம் இருக்குது. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வீம்புக்கேன்னு பண்ணுற ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஜெனியும் அவங்களோட அக்காவும் ஓப்பன் பண்ணி வைப்போம், எவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி இருக்குமாங்க. மாடு அழுகிற சத்தம் கேட்குதான் ஜெனிக்கு. மாடு அழுகிற சத்தம் கேட்குதான். ஒரு மாதிரி அந்த மாட்டோட சத்தத்தோட சேர்ந்து ஒரு பொண்ணோட அழுகுரல் சவுண்டு கேட்குதாங்க. ஒரு பொண்ணும் அழுகுதான். ரெண்டுமே சேமா கேட்குதான். ஒரு மாதிரி அள்ளு இல்லையாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுத்துருக்குது ஜெனிக்கு. பயந்து போயிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கலைங்க. அவங்களுக்கு ஒரு பயம். ஆஹா, இந்த விண்டோ வந்து அம்மா ஓப்பன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவுமே ஒரு மாதிரி க்ரீப்பியான ஏரியா. ஆல்ரெடி நமக்குமே ஏதோ அமானுஷ்யமாக நடந்துகிட்ருக்கு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அக்கா கூட சேர்ந்து. சரி, அக்கா எந்திரிச்சானா நம்ம கண் முழிச்சு பார்க்கலாம், நம்மளும் எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தூக்கத்தில் இல்லை, தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தூங்காமல் அறத்தூக்கத்திலே அப்படியே கண்ணை முழிக்காமையே படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்தானா பார்த்துக்கலாம், அக்கா எந்திரிச்சானா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குதுங்க. இவங்களோட கட்டிலில் யாராச்சும் ஒருத்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சவுண்டு வருமா, அந்த சத்தம் கேட்குது. மெதுவாக இவங்க லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க அக்கா முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. என்னடாவ எந்திரிச்சு உட்காந்துருக்கிறா, சரி நம்மளும் எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது மறுபடியும் கண்ணை திறந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக திறந்து பார்க்கும்போது அவங்க அக்கா அந்த உட்காந்துருந்த இடத்துல இல்லை. நேராக அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறாளுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எந்திரிச்சு, என்னை மட்டும் தனியாக விட்டு போகாதேன்னு எந்திரிச்சு போகும்போது தான் கவனிக்கிறாங்க
திரும்பி பார்த்தா அவங்க அக்கா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாங்க நல்லா. அப்போ கதவு கிட்ட யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கரு கருன்னு ஒரு கருப்பு உருவமாங்க. எரிஞ்சு போன உடம்போட அது ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்குதான், ஸ்மெல்லு வருதான், எரிஞ்சு தீஞ்சு போன ஸ்மெல்லு வருதான் ரூமுக்குள்ள. அது நின்றுட்டு இருக்குதாங்க, கதவை ஓபன் பண்ணாம கதவு கிட்டக்கே நின்று அதை திருக்கி திருக்கி விளாண்டுட்டு இருக்குதான். அப்படியே திரும்பி இந்த கட்டிலுக்கு முன்னாடி யாரோ உட்காந்துருந்தாங்க இல்லையா, அது யாருன்னு பார்த்தா அங்க ஒரு உருவம் இவங்க கட்டில உட்கார்ந்து இருக்குதான். இவங்க அக்காவுக்கும் இவங்களுக்கும் நடுவுல படுத்திருந்த உருவம் தான் எந்திரிச்சிருக்குது. அதனாலதான் இவங்க படுத்திருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி உணர்ந்துருக்காங்க. திரும்பி பார்த்தா இவங்க அக்காவோட காலுக்கு பக்கத்துல, கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு லேம்ப் இருக்குமா, அந்த லேம்புக்கு பக்கத்துல ஒரு உருவம் நிக்குதாங்க. அது ஒரு வெள்ளை புகை மாதிரியான ஒரு உருவமா. மொத்தம் 3 உருவத்தை பார்த்துருக்காங்க அன்னைக்கு நைட்டு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாச்சுவா நின்றுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போயிட்டு அவங்களோட கட்டில படுத்து தூக்கம் வந்துடணும். அந்த உருவம் எதுவுமே அசையவே இல்லையா, அதுவுமே ஸ்டாச்சுவா நிக்குதான், ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்குதான். இவங்களை பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வும் இல்லை. அதுங்களுக்கு கண்ணு காது எதுவுமே கிடையாதான், ஒரு மாதிரி புகை மாதிரி தான் நின்றுட்டு இருக்குதுங்களாம். ஆனால் லிட்டரலி தெரியுதான் 3 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது. கண்ணை மூடிட்டு தூக்கமே வரலையாங்க அந்த பிள்ளைக்கு. எப்படி தூக்கம் வரும்? மெதுவாக உருண்டு போய் அவங்க அக்கா மேலே கட்டிப்பிடிச்சு, அவங்க அக்காவை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையாங்க. இன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க ஜெனி. அம்மா எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குமா, நேற்று நைட்டு இந்த ஒரு 3 உருவத்தை பார்த்தோமா, நீங்கள் சொன்னீங்க அந்த விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் வீம்புக்கேன்னு அதை ஓப்பன் பண்ணி வச்சோம். நைட்டு என்னால் தூக்கமே இல்லைம்மா, எனக்கு ரொம்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி குளிர்ஜுரம்லாம் வந்துருக்குது. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபமாலை ஒன்று எடுத்து அவங்களோட அந்த விண்டோவில் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாளில் ஜெனியோட பாட்டி வராங்கங்க. அதாவது ஜெனியோட அம்மாவோட அம்மா. அவங்க யாருன்னா இப்போ கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. பட் அவங்களோட சின்ன வயசில் அவங்களோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க பாட்டியோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அப்போது அவங்க பாட்டிக்கு 25 வயசாங்க. அந்த டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து கோவிலுக்கெல்லாம் போவாங்களாம். அம்மன் கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி தீ மிதிக்கிறது எல்லாமே அவங்களுமே பண்ணுவாங்களாங்க. இந்த டைமில் அவங்க பாட்டிக்கு சாமி வருமா. சாமி இந்த அருள்வாக்கு சொல்கிறது ரொம்பவே உக்கிரமாக இருப்பாங்களா. அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்குமாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள், அந்த மாதிரியான ஒரு அம்மா இவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது இப்போ அவங்க கிறிஸ்டினா தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா இப்போ அவங்களுக்கு ஒரு 80 வயசுக்கு மேலே ஆயிடுது. இப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறமா வராங்க. அவங்க ஜெனியோட ரூம்ல தான் படுத்து தூங்குவேன்னு சொல்றாங்களாங்க. ஜெனிக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு பழக்கம் இருக்குதான். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், பெத்தவங்களா இருக்கட்டும், யாருக்குமே அவங்க ரூம்குள்ள அலோடு கிடையாது. அக்கா தங்கச்சி 2 பேர் மட்டும்தான் அவங்க ரூம்ல படுத்து தூங்குவாங்க. எப்போவாது அவங்களோட கசின்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அலோடாம் ரூம்குள்ள. மற்றபடி யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்க பாட்டியை அவங்க ரூம்குள்ள விட்டுறாங்க. அவங்க பாட்டியும் படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜெனிக்கு நல்ல தூக்கமாங்க. எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு கெட்ட கனவு அந்த மாதிரி எதுவுமே வரலையாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெனி பழைய மாதிரியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இழுத்து போட்டு எல்லா வேலையும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அவங்களே பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க வீட்டில். அவங்க பாட்டி கத்தி இருக்கிறாங்க ஒரு மாதிரி, ஏய் இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாமி வந்துருச்சான் அவங்க பாட்டிக்கு. இங்க வாடின்னு சொல்லிட்டு, நீ என் பேத்தியை விட்டுட்டு போயிடுறீ, இந்த வீட்லயும் நீ இருக்கக்கூடாதுரி, வெளியே போன்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் தண்ணியில கரைச்சி வேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். யார? ஜெனி மேல இந்த தண்ணியை தெளிக்கிறாங்களாம். அவங்க அக்கா மேலேயும் தெளிக்கிறாங்களாம். நைட்ல இருந்து, அதாவது அவங்க என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து ஒரு நாள் முழுக்க 2 பேத்திங்களையும் வீட்டை ஃபுல்லா நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஜெனியோட ஆக்டிவிட்டிஸை. அது ஜெனிக்கு அப்பதான் தெரியுமா, நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு தாண்டி இருக்கிறேன், உன் உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வேற மாதிரி இருக்கிறாங்களாம். அவங்க பாட்டி அவங்களாவே இல்லையாம். இவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரிங்க பாட்டி நான் பேச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டாங்களாம். அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட, ஜெனியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இந்த வீட்டை சுற்றி நிறைய அமானுஷ்யங்கள் இருக்குது, முக்கியமாக உன்னோட பொண்ணு, உன் 2 பொண்ணுங்களையும் பார்த்துக்க, ஜெனியோட உயிருக்கு ஆபத்து, கொஞ்சம் விட்டா கூட ரொம்ப பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், 2 பேரையும் தனியாக விடாத, நீ கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ஜெனியோட ரூமில் தான் அவங்க அம்மா படுத்துப்பாங்களாங்க நைட்டு.
அவங்க அப்பா ஜெனியோட அப்பாவும் தம்பியும் ரூமில் படுத்துப்பாங்களாம், பாட்டி மட்டும் வெளியே படுத்துப்பாங்களாம். அதாவது அப்பாவோட அம்மா வந்து வெளியே படுத்துப்பாங்களாம். இப்போது இவங்க வீட்டில் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. நைட் நேரம் கேட்குற அந்த கொலுசு சத்தம் பகல் நேரத்திலே கேட்க ஆரம்பிச்சிருக்கு, மதிய நேரத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் ஜெனியோட அம்மா அதை காட்டிக்க மாட்டாங்களாம். அவங்களுக்குமே கேட்குது சத்தம். இவங்க சத்தம் கேட்டவுடனே திரும்பி பார்ப்பாங்களாம், அவங்களுமே அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி, இல்லையே எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு பிஹேவ் பண்ணுவாங்களாம். ஜெனி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஓகே நம்ம எங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம், பாட்டி வேறு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க உயிருக்கு ஆபத்து, இவங்கெல்லாம் பார்த்துக்க கூடயே இருந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா இவ்வளோ தூரம் நம்ம கூடயே இருக்கிறாங்க, ஒருவேளை நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு, நானும் அக்காவும் பயந்துருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க போல ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னதான் ஜெனியோட பாட்டி வந்து இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து உங்களுக்கு சாமி வந்து அருள் சொன்னாலுமே இவங்களுக்கு அடுத்தடுத்து அமானுஷ்யம் நடந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்குது. இவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஜெனி. அப்போது 10th ஸ்டாண்டர்ட் லீவ் வருது, சம்மர் ஹாலிடேஸ் வருது. இந்த சம்மர் ஹாலிடேஸில் அவங்களோட கசின்ஸ் எல்லாருமே ஒரு 2-3 பேர் வருவாங்களாம் வீட்டுக்கு, வந்துட்டு போவாங்களாம், 2 நாள் 3 நாள்லாம் தங்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி 2 கசின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு மதியத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இவங்க ரூம்லேயே வந்து ஆல்டரை போட்டாங்க, அதாவது தங்கிட்டாங்க. கசின்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஜாலியாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க ப்ரஷ் கூட பண்ணலையாங்க, இருந்தாலும் அவங்களாம் எந்திரிச்சு வேகமாகவே கிளம்பிட்டு செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. சோனி எரெக்சன் சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க, உங்களில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுத்துருக்குறாங்க அவங்களோட கசின்ஸ். செல்ஃபி மட்டும் இல்லைங்க, நிறையா ஃபோட்டோஸ், இவங்கள தனித்தனியாக அவங்கள தனியான்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாள் போயிருக்குதுங்க. இதுக்கு நடுவில் இவங்க புது வீடும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது, இவங்க பாட்டி வந்துட்டு போனது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு, பொண்ணோட வாழ்க்கையும் மனசில் வச்சுக்கிட்டு வேற ஒரு வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க, சொந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க வெளியே. இந்த வீடை வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஜெனியோட அம்மா அவங்கள ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க கசின்ஸ் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களும் இவங்க கூடையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாங்க. அப்படியே கொஞ்சம் மாதம் போகுதுங்க. இவங்களோட புது வீடும் கட்டி ரெடி ஆகிடுது. இவங்க இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுற நேரத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணுறாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோலேருந்து கட்டிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வீட்டோடு சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெளியேருந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுங்கிற மாதிரி சில ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு, அப்போ அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் கிடையாது, அதுக்குன்னு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த கூலி வேலைக்கு இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு இவங்க வீட்டாளுங்களே தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்திலலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த புது வீட்டில் ஜெனியோட அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் இருக்கிறாங்களாங்க. வர பாத்திரங்கள் பண்டங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த பழைய ஃப்ளாட்டில் ஜெனியோட அக்கா, அவங்களோட பாட்டி 3 பேர் இருக்கிறாங்களாங்க. எல்லா சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாச்சு, வீடே ஓரளவுக்கு எம்டி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு வண்டி வந்துச்சுன்னா, இந்த சின்ன யானம்பாங்க இல்லையா, அந்த வண்டி வந்துச்சுன்னா மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான். இந்த நேரம் பார்த்து ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாவே இல்லை, அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெனி. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை வந்து இந்த வீட்டை விட்டு பிரிக்காதீங்க, நான் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாவது இந்த வீட்டில் நான் தங்கிட்டு வரேன், நீங்கள் யாருமே கூட என் கூட இருக்க வேணாம், நான் மட்டும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியோட பாட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னடி பேசிகிட்டு இருக்க, புது வீடு கட்டியாச்சு, உனக்காக தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம், வா போகலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஜெனி அடம் பிடிக்கிறாங்களாங்க. அவங்க பாட்டியை தள்ளி விடுறாங்களாம் கையை பிடிச்சி இழுத்தா. நான் இங்கே தான் இருப்பேன், என்னைய வர சொல்கிறதுக்கு நீ யாரு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வேமா அவங்களோட ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு லாக் பண்ண போயிருக்கிறாங்க. இவங்க அக்கா மட்டும் போய் தடுக்கலைன்னா அவங்க லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்திருப்பாங்களாம். கதவை தள்ளிக்கிட்டு அவங்க அக்கா வந்து உங்களை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாம்மா, வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, அழுகிறா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா மட்டும் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணலை, அவங்க அம்மா மட்டும் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. பொண்ணுங்க தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வரேங்க, எல்லோரும் ஒன்றா வந்துடும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. புது வீட்டிலேருந்து பழைய ஃப்ளாட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்களாம், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க அம்மா பாட்டி சொல்கிற மாதிரியே சொல்லி கூப்பிட்டா அப்பவும் வரலையாங்க. அவங்க அம்மாவையும் தள்ளி விடுறாங்களாம், நான் வரமாட்டேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டில் தங்குறேன், நைட்டு இன்றைக்கி ஒரு நைட்டு விடுங்க ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு நைட்டு விடுங்க, நாளைக்கு காலையில் வாங்க, எல்லாமே சரியாயிடுங்கிறாங்களாம். ஒன்றுமே புரியலையாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா இவங்களாவே இல்லையா ஜெனி, ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்திருக்கிறாங்க. ஓங்கி ஒரு அறையை விட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்குறாங்க தரத்தரன்னு. அவங்க அக்காவும் அம்மாவும் சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றி இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இல்லைனா ஜெனி அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் தான் தங்கியிருப்பாங்களாங்க. ஸோ அந்த வீட்டை விட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு
ஜெனியவும் கூப்பிட்டுட்டு பத்திரமா இவங்க புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெனியோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறிடுச்சாங்க, ஆப்போசிட்டா மாறிடுச்சான். அந்த பி பிளாக்ல இருந்தபோது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு எந்திரிச்சு கூட நிக்க முடியலையா, ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜெனியோட அம்மா கேட்குறாங்க, ஏண்டி அந்த வீட்டில் இருக்கும்போது துருன்னு இருந்தா, இது புது வீடு, இங்கே வந்து ஏண்டி இழுத்து போட்டு செய்ய மாட்டேற, இழுத்து போட்டு கூட செய்ய வேணாம், எதனா ஒரு வேலையை பார்க்கலாம்ல, ஏன் சோம்பேறித்தனமா இருக்கிறேன்னு கேட்கும்போது, அம்மா தெரிலம்மா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ கூட ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறாங்க. ஏங்கிறது அவங்களுக்கே தெரில, ஜெனிக்கே தெரில. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் டிசம்பர் மந்த் வருதுங்க. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்குமே அவங்களோட கசின்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வருவாங்களாம். வந்தாங்கன்னா வீட்டிலே தான் தங்கியிருப்பாங்களாம். அப்படி அவங்களோட கசின்ஸ் எல்லாம் வரும்போது இவங்க ஆல்ரெடி அந்த சோனி எரெக்சன் ஃபோனில் வந்து நிறைய செல்ஃபீஸ் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். இவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் டைவர்ட் ஆகி கொஞ்சம் ஜாலியாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கசின்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம். இப்போ அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, வரிசையாக பார்த்துக்கிட்டே வராங்க. ஜெனி மட்டும் தனியாக இருக்கிற ஃபோட்டோவில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க் இருக்குமாங்க. அதுக்கு பக்கத்தில் அவங்களோட கட்டில் இருக்குமா, அது பக்கத்தில் தான் கபோர்டு இருக்குமா. இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்க் வந்து பெருசாக இருக்குமாங்க, கொஞ்சம் நீளமாக இருக்குமா. அதுக்கு மேலே கருன்னு முகமே தெரில, ஆனால் முடி மட்டும் வெள்ளையா இருக்கிற மாதிரி ஒரு உருவமாங்க, குட்டியா இருக்குதான். இப்படி உட்காந்துருக்குதான், குத்த வச்சு உட்காந்துருக்குதான், காலு ரெண்டையும் கட்டி இப்படி காலு ரெண்டையும் கையை வச்சு இப்படி கட்டி இப்படி பார்த்துட்டு இருக்குதாங்க. பயந்து போய் உங்க அம்மா கிட்ட போய் காட்டியிருக்கிறாங்க. அந்த ஏரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்குதுங்க. இவங்களுக்கு இந்த புது வீடு கட்டி கொடுத்தாரு இல்லையா பில்டர், அவங்களோட ஃபேமிலி, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கத்தி இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு அது போக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ எல்லாருக்கிட்டையுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஃபோட்டோ இப்போ அவங்க கிட்ட இல்லையா, ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த கூகுள் டிரைவ் அந்த மாதிரியான நாலேஜெல்லாம் எனக்கு இல்லைனா அதை ஃபோன்லேயுமே வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, பயமாக இருந்துச்சு, அதை கடந்து வரணும் தான் நான் நினச்சேன், அதனால டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீடை காலி பண்ணும்போது ஜெனி சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன், இது என்னோட கடைசி நைட்டாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனியே சொன்ன வார்த்தை இப்போ ஜெனிக்கும் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஞாபகம் வருதுங்க. முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு. ஒருவேளை அவங்க அம்மா மட்டும் அன்னைக்கு அடித்து அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு வரலனா, ஜெனி வந்து அடம் பிடிச்சி அங்கே தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அப்பா செல்லமா அவங்க, ஒருவேளை அவங்க அப்பா வந்திருந்தாருன்னா சரி ஓகேம்மா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே, என்ன நீ மட்டும் தானே இருந்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தா ஜெனி இன்னைக்கு உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்களாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு யார் செஞ்ச புண்ணியமோ, எந்த சாமி செஞ்ச இதுவோ, என்னோட ஜீசஸ் தான் வந்து என்னை எங்கள் அம்மா உருவத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறமா, அதாவது இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போது அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெனியை கூப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே பைபிள்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்களாங்க ஜெனிக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே எதனா ஒரு நெகட்டிவ் இருக்குது, அவங்கள சுற்றி எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த சோர்ஸ் அவங்களால உணர முடியுமாங்க, அவங்களால அதை சென்ஸ் பண்ண முடியுமா, அதை அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லுவாங்களாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது. அது எதனாலனா ஆல்ரெடி அவங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லலாமாங்க. அப்படி அவங்க தனியாக இருக்கும்போது எதனா ஒரு இடத்துல, இப்போ வந்து அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க, தனியாக தான் இருக்கிறாங்களாம். அப்படி அவங்க தனியாக இருக்கும்போது வந்து இங்கேயும் சரி ஃபாரின்லேயும் சரி, அவங்க ஜெர்மனியில் இருக்காங்க இப்போது, அங்கே எதனா ஒரு அமானுஷ்யம், இங்கே எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீ பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கு, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்களாம், அதுக்குள்ளே போக மாட்டாங்களாம். அதனால அவங்களால அதை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது ப்ரோ, மேனேஜ் பண்ண முடியுதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஜெனி என்கிட்ட சொன்ன ஸ்டோரி வந்து முடியுதுங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் ஜெனி கிடையாது, அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறு, நான் அதை மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது நடந்தது ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் நடந்திருக்குது. ஆலந்தூர் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு ஸ்டோரின்னு தான் என்கிட்ட இதை சொல்லியிருந்தாங்க. இதை நான் சொல்லலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஃபைனலாக. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. மேபி உங்களுக்குமே வந்து இது அனுபவமாக இருந்திருக்கலாம், இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஏகப்பட்ட அமானுஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல், மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு 2 இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அண்ட் இவங்க ஜெர்மனியில் இருக்கிறாங்களாம். இந்த ஸ்டோரியை நமக்கு சென்ட் பண்ண பொண்ணு அவங்க வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு பெரிய ஃபேனா. அவங்களுக்கு நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.